ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நாங்கள் வினாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சுவையான பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாகவே பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 2 ஹவர் நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்படி செய்கிறதுனால நல்லாவே வெந்து வரும், மசிகிறதுக்கு ஈஸியாகும். அரிசி ஊற வைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே மிளகுத்தூள் அரைச்சிக்கிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேறு சமையலுக்கெல்லாமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் சுட பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ணுவோம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுவோம். பட் காரம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கூட நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போது ஒரு துண்டு இஞ்சை நல்லா நெருக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த கருவேப்பிலெல்லாம் அதோட ஃப்ளேவர் எல்லாம் வெளியில் அந்த எண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் நான் தூளாக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் சேர்த்திங்கன்னா வாயில் தட்டுப்படுறது சில பேருக்கு பிடிக்காது. குழந்தைங்கள்லாம் சைடில் ஒதுக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மிளகுத்தூளை சேர்க்குறதுனால உங்களுக்கு ரைஸோட இந்த பொங்கல் சாதத்தோட நல்லா மசிச்சு வரும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா எண்ணெயில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறோம். பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிளகுத்தூள் சேர்த்து செய்கிறப்போ பொங்கல் உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டாச்சு. இதுக்கு நல்லா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொழைய வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு சிம்பிளான பொட்டுக்கடலை சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸாக நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா புளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தண்ணியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி டெல்யூட் பண்ணிடலாம். தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பொங்கல் விசிலெல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, நம்ம ஊற வச்சிருந்ததுனால அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மசியறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம சுவையான
ஈஸியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.